தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி புறப்படுகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அவர் சிறு குறு தொழிலுடைய டிஜிட்டல் கருத்தரங்கில் பங்கேற்ற பின்னர் இரவு மதுரையில் தங்கியிருந்தார். இன்று தூத்துக்குடியில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக அவர் விமான நிலையம் சென்று தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஹெலிகாப்டரில் புறப்பட தயாராகியிருக்கிறார். பிரதமர் மோடி மதுரையில் நேற்று மாலை சிறு குறு தொழில் நிறுவனத்தினருடன் டிஜிட்டல் கருத்தரங்கில் பங்கேற்றார். பின்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இரவு சாமி தரிசனம் முடித்து மதுரை பசுமலையில் உள்ள கேட்வே தங்கும் விடுதியில அவர் தங்கியிருந்தார். தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் செல்வதற்காக விடுதியில் இருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையத்துக்கு வந்தார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு தூத்துக்குடிக்கு சென்றடைய இருக்கிறார். மதுரை இந்த பசுமலை தனியார் தங்கு விடுதியில் இருந்து மோடி அவர்கள் மதுரை விமான நிலையம் வரும் வரை திருப்பரங்குன்றம் சாலையில போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பெரியார் பேருந்து நிலையம் முதல் விமான நிலையம் வரை சாலையோரங்களில் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக தங்கு விடுதியில தமிழக அமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மோடியை மரியாதை நிமித்தமாகவும் சந்தித்தார். அவர் தூத்துக்குடி அதாவது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக செல்வதற்காக அவர் விமான நிலையம் சென்று அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக ஏராளமான போலீசாரும் விமான நிலையம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் விமான நிலையமானது 5 அடுக்கு பாதுகாப்புடன் போடப்பட்டு இருக்கிறது. விமான நிலையத்தை சுற்றிலும் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மோடி அவர்கள் விமான நிலையம் உள்ளே சென்று இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டரில் புறப்பட இருக்கிறார். தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி புறப்பட்டார். ராஜ்குமார், தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அவர் தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அதாவது தமிழகத்தில் 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்று திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு நேற்று மாலை சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனத்தினருடன் கருத்தரங்கில் பங்கேற்றார். அதன் பின்பு மீனாட்சி அம்மன் கோயிலில் இரவு சாமி தரிசனம் முடித்த அவர் பசுமலை கேட்வே பகுதியில் உள்ள தங்கு விடுதியில் தங்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த தங்கு விடுதியில் இருந்து இன்று சரியாக காலை புறப்பட்டு தற்போது விமான நிலையம் வந்தடைந்து விமான நிலையத்தில் இருந்து அவர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக புறப்பட்டார். அவர் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு வருவதற்காக வந்த இந்த சாலை அருகிலுமே ஏராளமான பொதுமக்களும் அவரை மோடிஜி அவர்களை பார்ப்பதற்காக இருபக்கமும் கூடியிருந்தனர். பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டரில் தூத்துக்குடி சென்றடைந்தார். அந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டது. பசுமலை தனியார் விடுதியில் இருந்து விமான நிலையம் வரும் சாலை நெடுகிலுமே ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருந்தனர். விமான நிலையத்திலும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சுமார் 3500க்கும் மேற்பட்ட போலீசாரும் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மோடி தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக மதுரை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அவருடன் பாதுகாப்பு அந்த ஹெலிகாப்டரானது 2 பாதுகாப்பு ஹெலிகாப்டரும் மோடி அவர்கள் சொல்லக்கூடிய ஹெலிகாப்டருமாக 3 ஹெலிகாப்டர் திருநெல்வேலி நிகழ்ச்சிக்கும் தூத்துக்குடி நிகழ்ச்சிக்கும் புறப்பட்டு சென்றது.